சரி. இன்னைக்கு நாம குட் மார்னிங் சார். வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட பயிற்சி ப இதனுடைய ஜோதிட பயிற்சி பள்ளி மூலமாக 2ஆம் பாவம் அப்படின்ற வகுப்ப நாம இன்னைக்கு தொடங்க போறோம். நாம ஏற்கனவே பேசிக் படிச்சிருக்கோம். அதைத் தொடர்ந்து லக்ன பாவம் அப்படின்ற வகுப்ப நாம தொடங்கியிருக்கோம். இதுல கேப்பே விடாம 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்கோம். சரி. இந்த 2ஆம் பாவம் தொடங்கறதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையை வணங்கி என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி இந்த ஜோதிட ஞானத்தை அறிவை கொடுத்த என்னுடைய குருமார்களுடைய பாதங்களை தொட்டு இதனுடைய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைசக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு 2ஆம் பாவத்தை நான் இன்றைய நம்மளுடைய கிளாஸை தொடங்கலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் பாவம் லக்ன பாவத்துல நாம என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம படிச்சோம். ஜாதகர் அப்படின்னு சொன்னா 2ஆம் ஜாதகர் அப்படின்னா லக்ன பாவம். ஜாதகர் அப்படின்னு சொன்னாலும் அதே மீனிங் தான். லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு சொன்னாலும் அப்படியே ஒரே மீனிங் தான். இப்போ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு ஒவ்வொரு வீட்லயும் என்னென்ன இருக்கு, ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு பாவத்திலையும் பிரிச்சு போட்டிருக்கேன். அப்போ 2ஆம் பாவத்தில் என்னென்ன இருக்கு, ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு படிச்சு 2ஆம் பாவத்தில் அந்த பாவம் பாதிக்கப்பட்டா என்ன பிரச்சனை வரும், அதனுடைய 2ஆம் பாவம் சிறப்பாக இருந்தால் நமக்கு என்னெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படின்றத விஷயங்கள் நாம பார்ப்போம். லக்ன பாவம் பார்க்கும் பொழுது உங்க ஜென்ம லக்னங்கள், நீங்க பிறந்த லக்னங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்தையும் பார்க்கணும், மேஷத்தையும் பார்க்கணும். அதே போல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் பாவம், பாவம்னாலும் அந்த இடம் என்ன 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு 2ஆம் இடமும், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அது ரிஷபராசி, அந்த ரிஷபராசியும் கணக்குல வச்சுக்க. அந்த வீட்டின் அதிபதிகளை பார்த்து அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த வீட்டுல யார் உட்கார்ந்துட்டு இருக்கா, அந்த வீட்டினுடைய அதிபதிகள் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கணும். இவ்வளவுதான் விஷயம். சரி, 2ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த முகம் எடுத்துக்கிட்டா அந்த முகம் எப்படி இருக்கு, அழகா இருக்கா, இல்ல அழகு குறைந்தவருடைய அந்த சூழ்நிலையை காட்டுதா, முகத்தினுடைய அமைப்பு ஏதாவது எப்படி இருக்கு, வெட்டு காயங்கள் ஏதாவது இருக்கா முகத்தில், இல்ல தழும்புகள் இருக்கா, மச்சம் இருக்கா, முகத்தினுடைய வசீகரத்தினுடைய சூழல், இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் காட்டு. ஐயா ஐயா வாய்ஸ் இது ஆகுது ஐயா. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது ஐயா. விஷுவல் வந்து லேட்டா வருது ஐயா. எல்லாருக்கும் அப்படி இருக்கா இல்ல எனக்கு மட்டும் தான் கேட்கல? ஏதாவது கேட்கலாம் ஐயா. வாய்ஸ் எல்லாருக்கும் எப்படி கேக்குது? ஐயா வாய்ஸ் கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது, கிளியரா கேக்குது. கிளியரா தான் இருக்கு, கேக்குது ஐயா. வேலன் சார் ஒரு லெஃப்ட் ஐ போட்டு ஜாயின் பண்ணுங்க. சரிங்க, லெஃப்ட் ஐ ஜாயின் பண்ணுங்க. சரி, அப்போ முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரம்ப கல்வி, அந்த ஆரம்ப கல்வி எப்படி இருக்கு, இவர் ஆரம்ப கல்வியில ஒரு சிறப்பான கல்வியை கொடுக்குதா, அந்த கல்வியில ஏதாவது கொஞ்சம் தொய்வு ஏற்படுதா,
அல்லது அந்த கல்வியில வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுதா இல்ல ஆவரேஜா படிக்க வைக்குதா அப்படின்ற சூழல் இதனுடைய இரண்டாம் பாவம். இந்த இரண்டாம் பாவத்தில் சொல்லுது. போடுங்க. ஒவ்வொரு விஷயமா அப்படி பார்த்துக்கிட்டு நாம இன்றைய கிளாஸ தொடங்குவோம். இரண்டாம் பாவம் போட்டீங்களா? ஹெட்லைன் போட்டீங்களா? இரண்டாம் பாவம் அப்படின்னு போடுங்க. ஹெட்லைன் போடுங்க. சொல்றது பொறுமையா எழுதிக்கங்க. எழுதாம விட்டுறாதீங்க. இந்த பாயிண்ட்ஸுங்க, இந்த நோட்டுங்க உங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும். இந்த பாயிண்ட்டுங்க, இந்த நோட்ஸுங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும். இது எந்த புக்லயும் கிடைக்காது. நீங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சரி. இரண்டாம் பாவம் முகம் அப்படின்னு போடுங்க. ஃபேஸ் முகம் அப்படின்னு போடுங்க. முகம் அப்படின்னு போடுங்க. சரி. ஒருத்தர் பார்த்த உடனே வசீகரமான முகம். இந்த முகம் அழகா இருக்கு. தெய்வீகமான முகம் இருக்கு. கொஞ்சம் சுமாரா இருக்கு முகம். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு காரணங்களால முகத்தை பார்த்தா பிடிக்கல அப்படின்ற விஷயங்கள் இந்த இரண்டாம் பாவம் சொல்லுது. இந்த ஃபேஸ வச்சுதான் சில பேர் வாழ்க்கையில ஜெயிக்கவே செய்யறாங்க. ஆள் எப்படியோ ஏதோ அவன் பேசும்போது அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ இதனுடைய முக லட்சணம் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்ற மாதிரி வந்து முக லட்சணத்தை பார்க்கும் பொழுதே ஆப்போசிட்டுக்கு இவங்களோட கொஞ்ச நேரம் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரியும் அதனுடைய ஆளினுடைய தோற்றத்தை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போடுவாங்க. அப்போ முகபாவம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த வீட்டின் அதிபதி பாதிக்காம இருந்தால், அந்த இரண்டாம் வீட்டின் அதிபதி பாதிக்காம இருந்தா அந்த முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. அந்த அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது இரண்டாம் பாவம் மட்டுமே சொல்லுமா அப்படின்றது அங்க கொஸ்டின் மார்க். லக்ன பாவம் எது எடுத்தாலும் ஜாதகர் லக்ன பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். நான்காம் பாவம் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சொல்ல வேண்டும். பார்க்க கிரகங்கள் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு சொன்னா முதலில் சுக்கிரன் போடுங்க. அழகு கிரகங்கள் என்னன்னு போடுங்க. சுக்கிரன். அழகு கிரகங்கள் எது? சுக்கிரன். சுக்கிரன்னா என்ன? முகத்துல கன்னம், கவர்ச்சி. கன்னம். இப்போ ஒரு குழந்தைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கொஞ்சுறோம், ஒருடைய குழந்தைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சுறோம் அப்படின்னா என்ன பண்றோம்? அந்த கன்னத்தை தானே கிள்ளுவோம். அந்த கன்னத்தை தான் செல்லமா கிள்ளுவோம். புரியுதுங்களா? அந்த குழந்தைய செல்லமா அதனுடைய ஃபேஸ வச்சுதான் கிள்ளுவோம். அதுல கன்னம். அதுல ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொருடைய கிரகத்தினுடைய ஆதிக்கம். முகத்தில் மூக்கு அப்படின்னு சொன்னா குரு பகவான், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவம் செவ்வாய், நெற்றி புதன், கன்னம் சுக்கிரன், வாய் ராகு, பல்லு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், தாடை சனி. இப்படி ஒவ்வொருடைய அங்கமாக ஒவ்வொருடைய உறுப்பும் இருக்கு. அப்போ இந்த கன்னம் வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அழகு கிரகம் யார் அப்படின்னு சொன்னா முதலில் சுக்கிரன். கவர்ச்சியான அழகு, சுண்டி இழுக்கும். ஓகேங்களா? அது சுக்கிரன். சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சிக்கான அழகு. அதற்கு அடுத்தது வந்து யாரா அப்படின்னா சந்திரன். என் புள்ள சந்திர மாதிரி அழகா இருக்கான் சொல்றாங்களா இல்ல? ஒரு தாய் என்ன சொல்லுது? என் புள்ள சந்திர மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யாராவது தாய்மார்கள் கொஞ்சிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் அது போலதான் கொஞ்சினாங்க. சாந்தியம்மா கரெக்ட் தானே? அழகா இல்லைன்னு சொன்னா கூட காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு அழகு அப்படின்ற விஷயத்த சொல்ல வரும். ஒரு தாய்க்கு வந்து அழகுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சந்திரனை ஒப்பிட்டு சந்திரன் மாதிரி அழகு.
அந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வளர்ப்பிறை தேய்பிறை மாதிரி இருக்கும். அது பௌர்ணமி சந்திரனா தான் சூப்பரா இருக்கும். அது 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தா சூப்பரா இருக்கும். அப்போ சந்திரன் அழகு கிரகம் போட்டு சுக்கிரன் நெக்ஸ்ட் சந்திரன் அழகு கிரகங்கள் இதெல்லாம். குரு பகவான் குரு பகவான் இயற்கையான அழகு. குரு பகவான் இயற்கையான அழகு, தெய்வீக கலை. பார்த்தாவே கையெடுத்து கும்பிட தோணும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த குரு பகவான் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொன்னா நேரா அந்த கைகள் அதனுடைய ஆரத்தி வந்து அந்த ஜாதகருக்கு 10 பேர் இருந்தா அந்த ஜாதகருக்கு அவருக்கு மாதிரி அப்படியே தான் காட்டும். அந்த குரு பகவான் இயற்கையான அழகு. குரு பகவான். சூரிய பகவான் பிரகாசமான அழகு. சூரிய பகவான் பிரகாசம், நல்ல அந்த தேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 பேர்ல பாத்தீங்கன்னா இதனுடைய முகம் தனியா காட்டும், ஐடென்டிஃபிகேஷன் காட்டும். ஏன்னா ஒளி கிரகம், அந்த ஒளி கிரகம் 2ஆம் வீட்டோடையோ 2ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு தேஜஸ் இருக்கும். பின்னாடி ஒருடைய ஒளிவட்டம் தெரியும். 10 பேர்ல நம்முடைய தனித்து காட்டும். பாருங்க, சுக்கிரன் கவர்ச்சியான அழகு, சந்திரன் அது ஒரு நல்ல அழகுன்னு சொல்லலாம். குரு இயற்கையான அழகு, சூரிய பகவான் பிரகாசமான ஒரு அழகு, முகம் தேஜஸ்தா இருக்கும். இது அழகு கிரகங்கள். ஓகேங்களா? இப்போ முகம், முக அழகை சொல்லுவது லக்ன பாவம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம் போடுங்க. முக அழகை சொல்லுவது லக்னம். எதுக்கு எடுத்தாலும் லக்னம் ஃபர்ஸ்ட் வரும். அதற்கு 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணும். 2, 4 முக அழகை சொல்லுவது உணர்த்துவது. 4ஆம் பாவம் ஏன் சொன்னேன்? இயற்கையிலேயே காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரனுடைய வீடு, உள்ளம், மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 4ஆம் இடம் நீங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், நல்லா இருக்கா கெட்டதா இருக்கான்னு சொல்லிட்டு அதே கேள்வி, அதே தொடர்ந்து அதே பதில். ஒரு வீட்டினுடைய அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி அது பாவியாக இருக்கலாம், சுபரா இருக்கலாம். அவர் ஆட்சி பலம் பெறுவதோ உச்ச பலம் பெறுவதோ, சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ இவதான் சுபர்கள் இதனுடைய பார்வை பெறுவதோ, 5 கூடியவனோ 9 கூடியவனோ அங்க தொடர்பு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த வீட்டின் அதிபதியும் அந்த வீடும் சிறப்பாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த கிரகமும் ஒரு வீடும் ஒரு கிரகம் பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன அப்படின்னா முழு அசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இருட்டு கிரகம். பாருங்க, சூரியன், அந்த சூரியனை சுற்றித்தான் நவ கிரகங்கள் நீள்வட்ட பாதையில சீரான இடைவெளியில சுத்திக்கிட்டு இருக்கு, ஒன்றோடு ஒன்று மோதாம. அதுல ரொம்ப லாங்கா இருக்குது அந்த சூரியனுடைய கதிர்கள். அதனுடைய சனி பகவானுக்கு படுறது வந்து ரொம்ப லேட். அந்த சனி பகவான் மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் அவர்கிட்ட வச்சுட்டு இருக்காரு. அதனால அசுபர். சூரியனுடைய ஒளி ரொம்ப குறைவா படுது. அதனுடைய இருட்டு ஒளி உயிரினங்களுக்கு பூமியில் விழுது. இந்த சனி பகவான் முழு அசுபர். ராகு கேதுக்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா சர்ப்ப கிரகங்கள், பாம்பு, நிழல் கிரகங்கள். இந்த ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட சேருதோ, எந்த கிரகத்தை பார்க்குதோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. இதுல ராகு என்ன செய்யும் அப்படின்னா அத்தனையும் தூக்கலா கொடுத்துரும். நல்ல கேளுங்க, சாதாரண விஷயத்த கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், பிரம்மாண்டத்தை படுத்து அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுது. போகக்காரகர் அப்படின்ற விஷயத்த ராகு பகவான் வச்சிருப்பான். ஒரு சாதாரண நம்ம சாம்பார் வச்சா கூட அதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமா வச்சு சாப்பிட்றான்னா கொஞ்சம் தூக்கலா சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னா ராகு. ஒரு காரமா இருக்கக்கூடியது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் காரமா தூக்கலா போட அப்படின்னாலும் ராகு. ஒரு விஷயத்தை மெய்ப்பிச்சு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதை பூஸ்டப் பண்ணி சொல்றான் அப்படின்னு சொன்னா அவன் ராகு.
அந்த ராகு அப்படின்றது ஒரு செயலை அதிகப்படுத்தி சொல்லும். தன்னுடைய சேரக்கூடிய அந்த ராகுவோட எந்த கிரகம் சேருதோ அதையும் பூஸ்டப் பண்ணி சொல்லும். கேது அப்படி கிடையாது. பாருங்க, கேது அப்படி கிடையாது. கேது ஒரு அமைதியான கிரகம், ஒரு ஆன்மீக கிரகம், ஒரு சாந்தமான கிரகம். ஓகேங்களா? அதற்குத்தான் அமைதியான கடவுள் விநாயகரை வச்சிருக்காங்க, விநாயக பெருமானை வச்சிருக்காங்க. ராகு பகவான் அடக்குவதற்கு காளி, உங்களுக்கு இதுல இருந்தே தெரியும், துர்க்கை அம்மன், காளி உக்ர தெய்வங்கள். அப்போ அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். அப்போ கேது பகவான் ஒரு அமைதி, அனைத்தும் பற்று இல்லாத ஒருடைய சந்நியாசம், ஒரு ஆன்மீகம். எனக்கு இதுவே போதையா, சும்மா எதுக்கே, எனக்கு போதும், இதுவே போதும் அப்படின்றவருடைய நிலை, ஒருடைய ஆன்மீகத்தை புகுத்தக்கூடியது, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒருடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன் கேது. இவங்க எந்த கிரகத்தை பார்த்தாலும், எந்த வீட்டில் அமர்ந்தாலும், ஒரு வீட்டில் அமருது அப்படின்னு சொன்னா அங்க ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி ஒரு முறைக்கு 2 முறையை பாத்தீங்கன்னா அந்த வேலையை ட்ரை பண்ண வச்சு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறை கொடுக்கும். எடுத்த உடனே கொடுக்காது. இந்த ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தினுடைய பலனை கவர்ந்து தன்னுடைய பாணியில் அது பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும். அதனாலதான் ராகு பகவான் பூஸ்டப் கிரகம், குரு பகவான் பூஸ்டப் பண்ணிடும். குருவும் ராகும் பூஸ்டப் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அப்போ இந்த ராகு கேதுக்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ராகு கேதுக்களோ சனி பகவானோ எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டில் அந்த கிரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். செவ்வாய் இயற்கையாகவே அவன் 8க்குடையவன், அவன் கால் சுபர். செவ்வாய் பகவான் இயற்கையிலேயே 8ஆம் அதிபதி. அந்த 8க்குடையவன் அப்படின்ற தன்மையை, அந்த முக்கால் பாபர் அப்படின்ற சூழ்நிலையை, அந்த பாத்தீங்கன்னா ஒருடைய போட்டி கிரகம். செவ்வாய் பகவான் ஒரு போட்டி கிரகம், தன்னோட இருக்கக்கூடிய கிரகங்களோட மோதலை தூண்டி யுத்தம் பண்ணும், யுத்த கிரகம் அது. ஓகேங்களா? செவ்வாய். அப்போ செவ்வாய் மங்களகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4% சொன்னால் கூட 3/4% பாத்தீங்கன்னா பாபர் அப்படின்னு சொல்றோம். அப்போ சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு கேதுக்கள், அமாவாசை சந்திரன், இருட்டு சந்திரன், இருள் சந்திரன், இருட்டு சந்திரன் முழு பாபர். சனி பகவானுக்கு அவர் நிகரானவர், சனி பகவானுக்கு நிகரானவர். இப்படி இந்த பாவ கிரகங்கள் எந்த வீட்டோட தொடர்பு இருக்கோ, எந்த வீட்டின் அதிபதியோட தொடர்பு இருக்கோ அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டதாக பொருள். இதை தவிர்த்து ஒரு வீடு திரிசூன்யமாக இருந்தாலோ, ஒருவருடைய வீட்டின் அதிபதி 6 8 12 இருந்தாலோ, அந்த 6 8 12 எந்த வீட்டோட தொடர்பு இருக்காங்களோ அவர் பாதகாதிபதியோ, இது எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படித்தான் ஒரு வீடு பாதிக்கப்படுது, ஒரு வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த 2ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கு அது தகுந்தாற் போல இருக்கு. சரி, ஒருடைய 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா பாவரும் இருக்காங்க, சுபரும் இருக்காங்க. இது எப்படி சார் நான் சொல்ல? ஒரு பாவ கிரகம் இருக்கு, ஒரு சுபரும் இருக்கு, நான் எப்படி சார் சொல்ல அப்படின்னு ஒரு தோணும். ஓகேங்களா? அப்போ பாவமும் சுபமும் 2 சேருது அப்படின்னு சொன்னா சுமாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். இது எப்படி? சுமாரா இருப்பாங்க, பாவரும் சேர்றாரு, சுபரும் சேர்றாரு. சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஒரு பார்க்கவே பிடிக்காது. சின்ன குழந்தைலாம் இவனை பார்க்கவே பிடிக்காது, நல்லா இருக்க மாட்டானே. போக 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 நல்லா வந்துருவான். இப்ப நல்லா இருக்கான்பா பையன். இவன் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு பார்த்தா சின்ன குழந்தையில பார்க்கவே சகிக்காதுப்பா, இப்ப நல்லா வந்துச்சுப்பா, இது எங்கேயோ பாத்தீங்கன்னா வெளி தூரத்துக்கு போயிட்டு வந்ததுப்பா, அதுக்கப்புறம் நல்லா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மாற்றம் மாற்றம் சொல்லக்கூடிய 3ஆம் இடமோ புதனோ சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னதுன்னா, மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடமோ புதனோ அந்த முகம் சொல்லக்கூடிய இடத்திற்கு தொடர்பு இருக்கு, அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம்.
சில பேர் நல்ல ஃபேரா இருப்பாங்க ஆரம்பத்துல. போக, 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 போக அதனுடைய முக அழகு குறைஞ்சிடும். நல்லா இருந்தான்யா அந்த பையன். நல்லா இருந்தே அந்த பொண்ணு. ஆனா இப்போ வந்து வளர்ந்து, வளர்ந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேரே இல்லையா? ஒரு அழகே இல்லையா? இப்போ சுத்தமா அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாதுயா. ஒண்ணும் கிடையாதுயா. இப்போ மாறி மாறி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பத்தில் சிறப்பாகவும், போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அழகு குறைந்த ஒரு சூழ்நிலையை எடுத்துக்காட்டும். இது மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாற்றம்ன்னா என்ன? 3ஆம் இடம். மாற்றம் அப்படின்னு சொன்னா புதன். காலபுருஷனுக்கு புதன் 3ஆம் இடம் தானே. அந்த புதனும், அந்த மாற்றம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதியும் 2ஆம் வீட்டோடு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அழகு மாறும், பேச்சு மாறும், அத்தனையும் மாறும். 3ஆம் இடம்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மாறும். இப்படி நாம எடுத்துக்கணும். இப்ப எழுதுங்க. முக அழகை சொல்லுவது 2ஆம் இடம். முக அழகை சொல்லுவது 2ஆம் இடம். முக அழகை சொல்வது 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருப்பது முக அழகு உண்டு. 2ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருப்பது முக அழகு உண்டு. இரண்டாம் இடத்தை நல்லா கேட்டுங்க. 2ஆம் இடத்தை அந்த பாவத்தை நல்ல கிரகம் தொடர்பு கொண்டால் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே போல் 2ஆம் வீட்டினுடைய அதிபதியை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அழகு உண்டு. 2ஆம் அதிபதியை 2ஆம் அதிபதியை நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் முக அழகு உண்டு. பாருங்க, அந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டின் அதிபதியை நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் முக அழகு உண்டு. இரண்டாம் அதிபதி பலம் பெற்றாலும் முக அழகு உண்டு. 2ஆம் அதிபதி பலம் பெற்றாலும் முக அழகு உண்டு. நாம சாதாரணமா 2ஆம் பாவம் அப்படிங்கும்போது முகம், பல்லு, கண்ணு அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டு இருப்போம். இப்போ அதுல டீடைலா படிக்கிறோம். 2ஆம் அதிபதி பலம் பெற்றாலும், பலம் என்ன? ஆட்சி பலம் பெற்றிருக்கு, உச்ச பலம் பெற்றிருக்கு அப்படின்ற விஷயங்கள். அவர் 5ஆம் இடத்தில் அமர்கிறார், அவர் 9ஆம் இடத்தில் அமர்கிறார், அதனோட அதிபதியோடு சேர்கிறார். 2ஆம் அதிபதி நல்ல கிரகங்களோடு தொடர்பு கொண்டாலும், 2ஆம் அதிபதி பலம் பெற்றாலும் முக அழகு உண்டு. இரண்டாம் பாவத்திற்கோ 2ஆம் அதிபதிக்கோ அதிக பாவிகள் தொடர்பு கொண்டால், நல்லா எழுதிங்க. 2ஆம் பாவத்திற்கோ 2ஆம் அதிபதிக்கோ அதிக பாவிகள் தொடர்பு கொண்டால், அதிக பாவிங்க தொடர்பு கொண்டாங்க. சனி பகவான் தொடர்பு, ராகு கேதுக்கள் தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, இப்படி அந்த 2ஆம் அதிபதி வக்ரம், 2ஆம் அதிபதி நீச்சம், இது போல சூழ்நிலை. முக அழகு சரி இருக்காது. முக அழகு சரி இருக்காது. பொதுவாக சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலும் முக அழகு சரி இருக்காது. இப்போ ஒரு கட்டம் போடுங்க. இப்போ ஒரு கட்டம் போடுங்கள். இப்போ ஒரு கட்டம் போடுங்க.
போட்டீங்களா? போட்டாச்சுங்க சார். மேஷ லக்னம். மேஷ லக்னம். செவ்வாய் தனுசு ராசியில். செவ்வாய் தனுசு ராசியில. செவ்வாய் தனுசு ராசியில. இரண்டாம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும். இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன். இப்ப பாருங்க, லக்னாதிபதி பாருங்க, லக்னாதிபதி அங்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனுசுலயே போட்டுருங்க. குரு பகவான் தனுசுலயே போடுங்க. குரு பகவான் தனுசில். இப்போ லக்ன அதிபதி பாக்கியஸ்தானத்துல குருனுடைய வீட்டுல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். கரெக்டா? லக்னாதிபதி ஜாதகர் போயிட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? 9ஆம் இடத்துல குருவோட உட்கார்ந்துட்டு இருக்கார். அழகுன்னு சொல்லக்கூடிய. கரெக்டா? எஸ் சார். தனுஷ் வீட்டுல. குரு செவ்வாய் தொடர்பு. கரெக்ட். இரண்டாம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பலமா இருக்கு. நல்லா கேட்டுங்க. இரண்டாம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பலமா இருக்கா இல்லையா? சுக்கிரன் ரிஷப வீட்டுல வந்து ஆட்சி பலம் பெற்று. அந்த வீட்டுல சந்திரன் உச்ச பலமா இருக்கா? உச்சமா இருக்காரா? ரிஷபத்துல சந்திரன் போட்டிருக்கேன் அங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உச்சமா இருக்கா இல்லையா? லக்னாதிபதி சிறப்பு, லக்னாதிபதி சிறப்பு. அந்த லக்னத்தையே குரு பகவான் 5ஆம் பார்வையை ஆட்சி பலம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையை லக்னத்தையும் லக்னாதிபதியோடு தொடர்பு இருக்கு. இரண்டாம் வீட்டுல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கு. சந்திரன் உச்ச பலமா இருக்கு. இரண்டாம் இடமும் ஜாதகரும் வலுத்திருக்காரா வலுக்கலையா? வலுத்திருக்காங்க. இதுல சந்திரன் 4ஆம் பாவத்தின் அதிபதியா? ஆமாங்க சார். இது சந்திரன் 4ஆம் பாவத்தின் அதிபதியா? ஆமாங்க சார். எஸ் சார். 4ஆம் பாவம் சூப்பர் ஆயிடுச்சா? எஸ் சார். 4ஆம் பாவம் வலுத்து இருக்கா? இது இரண்டாம் பாவமும் லக்ன பாவம் வலுத்து இருக்கு அப்படின்ற விஷயத்தை இங்க சுட்டி காட்டுது. கரெக்டா? இரண்டாம் பாவத்தை சுக்கிரன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்காரு. இந்த ஜாதகம் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஜாதகம். உலக அழகி ஐஸ்வர்யா ராய். ஓகேங்களா? அப்படியே அப்படியே அடுத்த கட்டம் போடுங்க. அப்படியே அடுத்த கட்டத்தை போடுங்க. இது மாதிரி ஜாதகம் கிடையாது, உண்மையான ஜாதகம். என்ன உலக அழகின்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். அழகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவருடைய எக்ஸாம்பிள் காட்டணும்ல. உச்ச அழகு, நல்ல அழகு. இப்போ இன்னொரு கட்டத்தை போடுங்க. கட்டம் போட்டு மிதுன லக்னம். மேஷ ராசி. மேஷ ராசினா என்ன? சந்திரன் எங்க இருக்காரு? மேஷத்துல இருக்காருன்னு அர்த்தம். சந்திரனை மேஷத்துல போடுங்க. இரண்டாம் வீட்டுல சூரியன் சனி. நான்காம் வீட்டுல ராகு. லக்னத்துல குரு சுக்கிரன். செவ்வாய் ரிஷபத்துல. புதன் சிம்மத்துல.
யோகா சார். ஏன் மத்தவங்க ஜாதகம் எல்லாம் போடணும்? ஐஸ்வர்யா ராய்க்கு டப்பு கொடுப்பது நம்ம தான். ஐஸ்வர்யா ராய்க்கு டப்பு கொடுப்பது நம்ம தான். நம்ம ஜாதகத்தை போடு. நம்ம யார் ஜாதகத்தையும் போட்டு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஜாதகத்தை போட்டா எவ்வளவுனா நான் வந்து பண்ணலாம், ஆய்வு பண்ணலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் யார் இருக்கா? சூரியன் சனி பகவான். சூரியன் சனி பகவான் இருக்காரு. நல்லா கேட்டுங்க, முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரா? சனி பகவான் ஒரு பாதி அமர்ந்து போயிச்சா? எஸ் சார். அங்க சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா? மாற்றம், மாற்றம், அந்த மாறும். ஓகேங்களா? முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறும், மாற்றம் என்ற விஷயம். 2ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் அவர் போயிட்டு மேஷத்தில் இருக்காரா? ஆமாங்க சார். அவரை சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்கிறாரா? பாருங்க. ஆமாங்க சார். 2ஆம் வீட்டோடு சனி, 2ஆம் அதிபதியும் சனி. கரெக்டா? கரெக்ட் சார். 4ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறாரா? 3ஆம் பார்வையா? பார்க்கறாரு. பாக்குறேன். 4ஆம் இடத்துல ராகு இருக்கா? ஆமாங்க சார். பாருங்க, 2ஆம் வீட்டினுடைய அதிபதியை அங்க சனி பார்வையும், 2ஆம் வீட்டில் சனியும், அழகு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவானுடைய தொடர்பும், அங்க ராகு பகவானுடைய தொடர்பும் 2, 4. முகம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சந்திரன், அந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிரொலிக்குதா இல்லையா? இங்க செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா லக்னாதிபதியை பாக்குதா இல்லையா? அவர் 6ஆம் பாவத்தின் அதிபதி பாக்குறாரா? இப்போ என்ன சொல்லணும்னா, ஆரம்பத்துல காக்கா குருவி போல இருந்து இந்த ஜாதகர் போக போக பார்ப்பதற்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். ஆரம்பத்துல காக்கா குருவி போல இருந்த இந்த ஜாதகர் போக போக ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா 2ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம். எது? 3ஆம் இடத்தினுடைய அதிபதி, மாற்றத்தின் அதிபதி 3ஆம் இடத்துல, 3ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் வீட்டுல. இவை அனைத்துக்கும் குருவும் சுக்கிரனும் லக்னத்தில் இருக்காங்க. லக்னத்தில் குருவும் சுக்கிரன் இருந்தால் கூட, ஒரு சுபர்கள் இருந்தால் கூட 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பாதிக்குது அப்படின்னு பொருள். கரெக்டா? இது என்னுடைய ஜாதகம் தான். உதாரணத்தோட கொடுக்கிறேன். எப்படி பாருங்க, எப்படி செய்யுங்க. ஐயா புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க சார். நான் சின்ன குழந்தை இருக்கும் பொழுது ஒரு ஃபேர் இருக்காது. கங்காதரன் அப்படித்தானே? கரெக்டா? ஆமா ஆமா அப்படிதான். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாற்றம் தெரியுதா? ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது மாற்றம். அந்த 3ஆம் வீட்டினுடைய அதிபதி மாற்றம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். புரிஞ்சுதா? உங்களுக்கு உதாரண ஜாதகத்தோட ஏன் இந்த மாற்றம், எதுக்கு இந்த மாற்றம், எப்படி இந்த மாற்றம் நடந்தது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு போக போக சொல்றேன். புரிஞ்சுதா? புரியுது. இதுதான் இங்களுடைய விஷயங்கள். ரைட். இப்போ முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம என்ன சொல்றோம்? ஒரு நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டால் நல்லா இருப்பாரு, கெட்ட கிரகங்கள் தொடர்பு கொண்டால் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். சரியா? ஓகே சார். இப்போ இன்னொரு டைட்டில் கொடுங்க. பார்வை அப்படின்னு எடுத்து கொடுங்க. பார்வை 2ஆம் வீட்டுல வந்து அடுத்து என்ன? பார்வை. 2ஆம் வீட்டுல அடுத்து என்ன? பார்வை. அதுல பிராக்கெட்ல வலது கண் அப்படின்னு போடுங்க. வலது கண்.
வலது கண். ஏன்னா 2ஆம் இடம் வலது கண், 12ஆம் இடம் அது இடது கண். சரியா? ஐயா, அனைத்துமே ஜோதிடமா பார்க்கணும். அனைத்துமே ஜோதிடமா அது பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய ஜாதகத்தையே ஆய்வு செய்யணும். ரைட். இப்போ அதனுடைய பார்வை அப்படின்ற இதுல போட்டு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் போட்டீங்களா? பார்வை அது பிராகில வலது கண். வலது கண் அப்படின்னு சொன்னா யாரு? அது 2ஆம் பாவம். எந்த கிரகம் தொடர்பு கொள்ளும்? எந்த கிரகம் பொறுப்பேற்கும் வலது கண்ணுக்கு? சூரியன். சூரியன். இடது கண்ணுன்னா எந்த பாவம்? 12ஆம் பாவம். ஆ? 12ஆம் பாவம். 12ஆம் பாவம். எந்த கிரகம் பொறுப்பேற்கும்? சந்திரன். சந்திரன். ஓகேவா? அது இடது கண். ரைட். இப்ப ஒரு மனுஷனுக்கு பார்வை நல்லா இருக்கா? அந்த கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? பார்வை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை இங்கேயே வச்சுட்டு தேடிட்டு இருப்பான். அந்த பார்வை இங்கேயே இருக்கியா, பார்க்கலையா உன்னை அப்படின்னு சொல்லுவான். ஒரு பைக்ல நேருக்கு நேரே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்பா நீ என்ன பார்த்துட்டே இருந்தப்பா, நான் உன்னை பார்க்கவே இல்லையப்பா. அந்த பார்வை குறைபாடு. பார்வை. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போயிருந்தாலும் நீ இப்ப கிராஸ் பண்ணியே, நான் உன்னை பார்த்தனே, இப்படி போயிட்டு இருந்தியே, லாங்கா வந்தாவே அதோ சுப்பிரமணியம் வரா இருப்பார், அதோ இந்த பக்கம் கிருஷ்ணன் வரா இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாவலை படம் 60 வயசு 70 வயசுல விட ஊசில நூல் நூல் வைப்பாங்க. 70 வயசுல கூட அந்த கண்ணாடி எல்லாம் போடாம ஊசில நூல் வந்து கோப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வை பலம் துல்லியமா இருக்கு, பார்வை திறன் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிந்துதா? அப்ப அந்த பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்தை மட்டும் பார்ப்போமா? சந்திரனையும் சூரியனும் பாதிக்கணும், பார்க்கணும். ஓகேங்களா? பார்வைக்கான கிரகங்கள் சூரியன், சந்திரன் போடுங்க. கண், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். பார்வை அப்படின்னு சொல்றது வந்து சுக்கிரன். அப்ப சூரியன் பாதிக்கப்பட்டால் வலது கண்ணு டேமேஜ் ஆகும். சந்திரன் பாதிக்கப்பட்டா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் விபத்து வந்தா இந்த கண்ணு பாதிச்சிடும். சந்திரன் இடது கண். சுக்கிரன் அது பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை, பார்வை பிரச்சனை. அல்லது பார்வை பிரச்சனை என்ன, இவங்க ஏதாவது சும்மா ஒரு விஷயத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நீ என்ன வந்து தப்பான கோணத்துல பார்த்த, அதுவே பிரச்சனை ஆயிடும். இது எப்படி? நீ என்ன தப்பான கோணத்துல பார்த்த, நீ உன் பார்வையே சரியில்லை, அப்படி ஒரு பிரச்சனை வந்துடும். புரியுதா? புரியுது. அப்போ சனி பகவானுக்கும் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பு போடுங்க. சனி பகவானும் பார்வை. ஏன் சார் சனி பகவான் வந்து இங்க பார்வைக்கு தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி வருதா? நம்ம கண்ணுக்கு சென்டர்ல அதனுடைய கருப்பு பாப்பா இருக்கு இல்லையா, கருப்பு பாப்பா இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சனி பகவான். அந்த கருப்பு நிறத்துக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? அந்த சயின்ஸ் நேம் என்ன? கருவிழி. எனக்கும் தெரியல. உங்ககிட்ட தெரிஞ்சா நான் கத்துக்கலாம் பார்த்தேன், எனக்கும் தெரியல. போடுங்க அந்த கார்னியா. ஓகேவா? ரைட். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சூரியனும் சந்திரனும், சூரிய பகவான், சந்திர பகவான், பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம் சுக்கிரன்,
அதற்கு பிறகு சனி பகவானும் பொறுப்பேற்கிறார்கள். ஓகேவா? ரைட். இப்போ இரண்டாம் பாவம் பலம் பெற்றால், இரண்டாம் பாவகம் பலம் பெற்றால் நல்ல பார்வை உண்டு. இரண்டாம் பாவகம் பலம் பெற்றால் நல்ல பார்வை உண்டு. நல்ல விஷன், ஐ விஷன், நல்ல பார்வை உண்டு. அதே போல இரண்டாம் அதிபதி பலம் பெற்றாலும், இரண்டாம் பாவம் சொன்ன இப்ப அதனுடைய அதிபதி பலம் பெற்றாலும், இரண்டாம் இடத்தில் நல்ல கிரகம் சேர்ந்தாலும் பார்வை சிறப்பு. அப்போ இரண்டாம் இடத்தையும் பார்க்கணும், இரண்டாம் அதிபதியையும் பார்க்கணும். அந்த கிரகங்கள் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவர்களையும் பார்வையிட வேண்டும். போடுங்க. இரண்டில் பாவிகள், இரண்டில் பாவிகள், ரெண்டுல பாவியோ அல்லது இரண்டுல பாவியோ அல்லது இரண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றாலோ வக்ரம் பெற்றாலோ இரண்டில் பாவிகள் அல்லது இரண்டாம் அதிபதிகளோடு பாவிகள். கான்செப்ட் புரியுதா? இரண்டாம் வீட்டுல பாவிகள் அல்லது இரண்டாம் அதிபதியோட பாவிகள் அல்லது இரண்டாம் அதிபதி நீச்சமோ வக்ரமோ பெற்றால், நீச்சமோ வக்ரமோ பெற்றால் கண் தொடர்பான பிரச்சனை உண்டு. கண் தொடர்பான அல்லது பார்வை பிரச்சனை உண்டு. கண் தொடர்பான பிரச்சனை உண்டு. கண் எனக்கு ஆபரேஷன் பண்றாங்க சார், எனக்கு கண்ணு சரியில்லை சார், எனக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கு, எனக்கு கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன், சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டேன் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அங்க எதிரொலிக்கும். இந்த சில பேருக்கு இங்க பாருங்க, சில பேருக்கு இந்த கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு பாத்தீங்கன்னா பூனை கண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அந்த பூனைக்கண்ணு சொல்றது பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் பூனைக்கண் வரும். போடுங்க. இரண்டாம் அதிபதி ஆயில்யம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய விலங்கு எது? பூனை. பூனை. ஆண் பூனை. பூனை சார். பெண் பூனை எது? பெண் பூனை எது? புனர்பூச நட்சத்திரம் பெண் பூனை. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. அஸ்வின் நட்சத்திரம் ஆண் குதிரை, பரணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆண் யானை, கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பெண் ஆடு, ரோகி நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண் நாகம், மிருகசீர நட்சத்திரம் பெண் சாரை, திருவாதிரை நட்சத்திரம் ஆண் நாய், புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பெண் பூனை, பூச நட்சத்திரம் ஆண் ஆடு, ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆண் பூனை. அந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ அதனுடைய இரண்டாம் அதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தால் அதனுடைய பிரச்சனை வரும், பூனைக்கண். சரி, இரண்டாம் அதிபதி 12 போடுங்க. இரண்டாம் அதிபதி 12 இரண்டாம் அதிபதி 12 இந்த இரண்டாம் அதிபதி 12 இந்த பாருங்க, வலது கண் 2ஆம் இடம், இடது கண் 12ஆம் இடம். இந்த இரண்டாம் அதிபதி 12 இருக்கும் பொழுது இந்த கண்ணு கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு
அந்த மெல்ல கண்ணு சொல்லுவாங்களா, என்ன பேர் அது சொல்றது? மாறுக்கண். 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 சரியான கண். அந்த மாறுகண். சார் நம்ம வந்து பார்த்து கொச்சைப்படுத்தி வார்த்தை சொல்லக்கூடாது வகுப்புல சொல்றதுக்காக நான் வந்து அந்த வார்த்தையை தேடுறேன். மாற்றுக்கண், மாறுக்கண். அவங்க பார்க்கும் பொழுது நம்முடைய குமரிமுத்து சினிமா ஆக்டர் குமரிமுத்துல எப்படி இருப்பாரு? யாரை பார்க்குற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அந்த 2ஆம் இடம் வலது கண். அது 12ஆம் இடத்துல இருக்கும்போது அதனுடைய அந்த கண்ணு வந்து அந்த மாதிரி இருக்கும். எப்படி? அந்த கண்ணு வந்தனுடைய அந்த ஷேப் மாறும். சனி பகவான் பாதித்தாலும் கண் கருவிழி தொடர்பான பிரச்சனை உண்டு. சனி பகவான் எஃபெக்ட் ஆனா கூட கண்ணுடைய கருவிழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. கார்னியா பிரச்சனை உண்டு. போடுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், சனி இந்த 4 பேர்ல யாராவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பாதித்தால் ஒரு ஜாதகத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், சனி இதுல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பாதித்தால் அவர்கள் குடும்பத்தில் கண் பாதிப்பு உள்ளவர்கள் உண்டு. அவர்கள் குடும்பத்தில் கண் பாதித்தவர்கள் உண்டு. இப்ப ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போடுங்க. இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் போடுங்க. லக்னம் மிதுனம் செவ்வாய் 2ஆம் இடத்தில், செவ்வாய் கடகத்தில், 3ஆம் இடத்தில் சூரியன், கேது, புதன், 3ஆம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன், கேது, புதன், சுக்கிரன் 4ஆம் இடத்தில். சுக்கிரன் 4ஆம் இடத்துல என்ன அர்த்தம்? தாயார் அழகான திக்பலம் அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். நீச்சம் பெறுகிறான்னு அர்த்தம். மிதுன லக்னம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் அங்க நீச்சம் பெறுகிறாரா இல்லையா? ஆமாங்க சார். புதன் உச்சம். 27 டிகிரி நீச்சத்துல இருக்காரு. 27 டிகிரில நீச்சம். ஓகேவா? செவ்வாய் 2ஆம் இடத்தில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது நீச்சம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? 28 டிகிரி. Yes, sir. எது? செவ்வாய். ரைட். குரு பகவான் 5ஆம் இடத்தில் துலா ராசியில், ராகு பகவான் சந்திர பகவான் கும்பத்தில், சனி பகவான் மேஷத்தில், மேற்கண்ட ஜாதகத்தில்
சனி பகவான் நீச்சம், சுக்கிரன் நீச்சம் போடுங்க. மேற்கண்ட ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், சூரிய பகவான் கேதுவுடன், சந்திர பகவான் ராகுவுடன். சூரிய பகவான் கேதுவுடன், சந்திர பகவான் ராகுவுடன். ஜாதகருக்கு அவருடைய குடும்பத்திலோ ஜாதகருக்கோ கண் பார்வை தொடர்பான பிரச்சனை உண்டு. மேற்கண்ட ஜாதகத்தில் ஜாதகருக்கோ ஜாதகருடைய குடும்பத்திலேயோ கண் பார்வை பாதித்தவர்கள் உண்டு. ஐயா புரியுதா? புரியுதுங்க சார். புரியல அப்படின்னா பேசிக் படிச்சுட்டு வரணும். எது நீச்சம் எது உச்சம் தெரியலன்னா இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். இல்லை சார். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாம என்ன சொல்ல வரோம்? இரண்டாம் வீட்டுல அந்த பாதிப்புகள் பாவிகள் இருந்தால் எந்தெந்த கிரகம் பாதிக்குதோ அந்த கிரகமும் அந்த வீட்டுல வந்து சார் இரண்டாம் வீட்டுல பாவிகள் இருக்கு சார், இரண்டாம் வீட்டுல பாவிகள் இருக்கு, அதுல கண் இருக்கு, பேச்சு இருக்கு, முகம் இருக்கு, அதுல எதை நான் எடுத்துக்க? இரண்டாம் வீட்டுல பாவிகள். ஓகேவா? இரண்டாம் வீட்டுல பாவிகள். கீழே எழுதுங்க, கீழே எழுதுங்க. இரண்டாம் வீட்டில் பாவிகள் தொடர்பு இருந்தால், இரண்டாம் வீட்டில் பாவிகள் தொடர்பு இருந்தால் இரண்டாம் வீட்டில் பாவிகள் தொடர்பு இருந்தால் சூரியன் இரண்டாம் வீட்டுல பாவிகள் இருந்து சூரியனும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சுங்க. கண் தொடர்பான பிரச்சனை. ஓகேங்களா? சூரியன் பாதிப்பு எனில் சூரியன் பாதிப்பு கண் பிரச்சனை. இரண்டாம் வீடும் பாதிச்சிருக்கு, சூரியன் எங்கேயாவது இருந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா கண் தொடர்பான பிரச்சனை. இரண்டாம் வீட்டில் பாவிகள் சுக்கிரன் பாதிப்பு, முக அழகு, கண் பார்வை தொடர்பான முக அழகு, கண்ணு, வருமானம். ஏன்னா தனக்காரகன் அவரும் சுக்கிரன் வந்து வருமானக்காரகன். இந்த மூன்று விஷயத்தில் கை வைக்கும். இரண்டாம் வீட்டுல பாவிகள் பர்மனண்டா இருக்கு. இதுல எந்த எனக்கு கண்ணு பிரச்சனை வருமா, பல்லு பிரச்சனை வருமா, முகம் பிரச்சனை வருமான்னு வருமா வராதா? நான் எதை எடுத்துக்க அப்படின்ட்டு. இப்போ சூரியன் நல்லா இருக்காரா, சரி விட்டுரு. சுக்கிரன் நல்லா இருக்காரா, கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கா, உனக்கு அந்த பார்வை தான் பிரச்சனை, கிட்ட பார்வை தூர பார்வையா, வருமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனையா அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? ரைட். சூரியனுக்கு குடும்பமும் போட்டுங்க. சூரியனுக்கு குடும்பமும் பாதிக்கும். சூரியன் வந்து குடும்பம். சூரியன் பாதிக்கப்பட்டால் குடும்பம். சூரியன் போட்டு அங்க கண்ணு, குறிப்பா வலது கண்ணு, குடும்பம் அப்படின்னு போட்டுங்க. சுக்கிரன் அப்படின்னு போட்டு தனம், கண் பார்வை, முக அழகு அப்படின்னு போட்டுங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டால் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இரண்டாம் வீட்டுல பாவி உக்காந்துக்குச்சு. இப்ப எந்த கிரகம் பாதித்தா என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப சந்திரன் பாதிக்குது, இரண்டாம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப சந்திரன் பாதித்தால் கண்ணு, இடது கண், இப்ப புதன் பாதிக்கப்பட்டால் படிப்பு பேச்சு. ஐயா சூரியன் நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு, இங்க புதன் பாதிக்கப்பட்டாரு, பேச்சில பிரச்சனை. ஏன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம்.
கல்வி, ஆரம்ப கல்வி, இந்த கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். புதன் பாதிக்கப்பட்ட, புதன் எங்கேயோ இருக்காரு, அவர் நீச்சமாயிட்டாரு, அதோட வந்து ராகு கேதுக்கு சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பேச்சில பிரச்சனை, ஆரம்ப கல்வியில பிரச்சனை. ஓகேங்களா? இப்ப அடுத்து யாரு? செவ்வாய் பாதிக்கப்பட்டால், இங்க பாருங்க, பர்மனண்டா 2ஆம் வீட்டுல பாவிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுல எந்தெந்த கிரகம் பாதிக்கப்பட்டா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இப்ப செவ்வாய் பாதிக்கப்பட்டால் பல் தொடர்பான பிரச்சனை, பல்லு. சனி பகவான் பாதிக்கப்பட்டால் கண் தொடர்பான பிரச்சனை, குடும்பம் தொடர்பான பிரச்சனை, டேமேஜ் ஆயிடும். சனி பகவான் பாதிக்கப்பட்டால் கண் தொடர்பான பிரச்சனை, குடும்பம் அப்படின்னு எழுதாதீங்க, விட்டுருங்க. குடும்பம் வந்து ஒரு டேஷ் போட்டுருங்க, எழுதாதீங்க. குரு பாதிக்கப்பட்டால் 2ஆம் வீட்டுல தனம் இருக்கு. 2ஆம் வீட்டுல தனம் சம்பந்தப்பட்ட விஷயம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. குரு பாதிக்கப்பட்டால் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு. இப்ப புரியுதுங்களா? 2ஆம் வீட்டுல பாவிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுக்கு எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அதனுடைய சப்ஜெக்ட், அதுக்கு எந்த கிரகம் பொறுப்பேற்றுக்குதோ அது பாதிக்கும். இயற்கையாகவே ஆரம்ப வருமானம், டெய்லி வருமானம் சொல்லக்கூடியது சுக்கிரன். பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். முக அழகை கொடுக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். கண் பார்வை கொடுக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். பேச்சை கொடுக்கக்கூடியவன் புதன் பகவான். அதாவது நாக்கு பேச்சு சொல்லக்கூடியது, ஓகேங்களா, அது புதன் பகவான். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவான். சூரிய பகவான் வந்து குடும்பம், வலது கண். சந்திரன் அது இடது கண். இந்தனுடைய செவ்வாய் பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அந்த கிரகம் இந்தனுடைய பாதிப்பை கொடுக்கும். புரியுதா, புரியலையா? புரியுது சார். புரியுது. இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், நோ சார். அம்மா திரும்பவும் சொல்ற பாருங்க, 2ஆம் வீட்டுல பாவிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டுல இந்தனுடைய பாட்டி எது பொறுப்பேற்றுக்குதோ அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றேன். 2ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கரெக்டா? இப்போ 3வது டைட்டில் போடுங்க, வாக்குஸ்தானம் போடுங்க. வாக்குஸ்தானம், பேச்சுஸ்தானம். பேச்சுஸ்தானம். போட்டீங்க, டைட்டில் போட்டீங்களா? போட்டாச்சு சார். இதில் 2ஆம் அதிபதி பலம் பெற்றாலோ, 2ஆம் இடம் பலம் பெற்றாலோ, 2ஆம் அதிபதி அல்லது 2ஆம் இடம் பலம் பெற்றாலோ வாக்குஸ்தானம் சிறப்பு போடுங்க. இரண்டாம் அதிபதி 2ஆம் இடம், வாக்குஸ்தானம் சிறப்பு. கீழே ஒரு பிராக்கெட் போட்டுங்க, கீழே ஒரு பிராக்கெட் போட்டுங்க. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு, நல்ல கேட்டுங்க, கோல்டன் பாயிண்ட் சொல்றேன். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு, இடம் அந்த வீடு பாதிக்கப்பட்டு
அந்த 2ஆம் இடத்திற்கு உள்ள 2ஆம் இடத்தில் உள்ள காரணிகள், எந்த காரணிகளுக்கு எந்த கிரகம் பாதிக்கப்படுகிறதோ, காரணிகள் மீன் இப்ப கண்ணா, பேச்சா, பார்வையா அப்படின்னு சொல்றது. சாந்தியமா புரியுதா? இப்ப 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த காரணிகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகம், அந்த காரணிக்கு என்ன கிரகம் பொறுப்பேற்குதோ, அல்லது 2ஆம் இடத்திலோ மாற்றம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதி அங்க தொடர்பு இருந்தால் அந்த பிரச்சனை மாறிவிடும். கண் பார்வை பிரச்சனை இருக்கு, மாறிடுங்க, சரியாயிடுங்க. பேச்சுல பிரச்சனை, சரியாயிடுங்க. முக அழகு பிரச்சனை, சரியாயிடுங்க. பழக்க வழக்கம் சரியில்லைங்க, சரியாயிடுங்க. புரிஞ்சுதா? 3ஆம் அதிபதி தொடர்பு இருப்பின் அந்த பிரச்சனைகள் மாறிவிடும், சரியாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். இல்ல இல்ல எனக்கு இது ஒலியும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸ் ஆயிடும். பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும். மாற்றம் சொல்லக்கூடியவன் பாதிக்கப்பட்டிருந்தா சரியாயிடும். இப்ப கீழே ஊமை ராசிகள் எழுதிங்க. ஊமை ராசிகள், ஊமை ராசிகள். இப்ப பேச்சு இந்த வாக்குஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்துட்டோம். வாக்குஸ்தானம், ஊமை ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனம். மேற்கண்ட ஊமை ராசிகளில் எழுதிங்க. மேற்கண்ட ஊமை ராசிகளில் 2ஆம் அதிபதி தொடர்பு கொண்டாலோ, மேற்கண்ட ஊமை ராசிகளில் 2ஆம் அதிபதி தொடர்பு கொண்டாலோ அல்லது ஊமை ராசிகள் பாதிக்கப்பட்டாலோ, அல்லது ஊமை ராசிகள் பாதிக்கப்பட்டாலோ ஊமை ராசிகளில் செவ்வாய், சனி, ஊமை ராசிகளில் செவ்வாய், சனி, ராகு, கேது. நான் ஸ்பீடா போறது இருந்தாலும் சொல்லுங்க சார், கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க சொல்லுங்க. ஊமை ராசிகளில் செவ்வாய், சனி, ராகு, கேது இது தொடர்பு இருந்தாலோ பேச்சில் பிரச்சனை அல்லது திக்கி பேசியவர் அல்லது தாமதமாக பேசியவர், இப்போ அது கீழே 2ஆம் இடம் தாய்மொழின்னு எழுதிங்க. அது கீழே 2ஆம் இடம் தாய்மொழி அப்படின்னு எழுதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா என்ன மொழி பேசுதோ அந்த மொழி. 2ஆம் இடம் என்ன மொழி? தாய்மொழி. அம்மா என்ன பேசுதோ அதுதான். நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மராத்தி தான் தெரியும் அப்படின்னு சொன்னா மராத்தி மொழி தான் பேசும் குழந்தைகிட்ட. அம்மாக்கு என்ன மொழி தெரியுமோ அதுதான் 2ஆம் மொழி. 2ஆம் இடம் தாய்மொழி. அந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்நிய மொழி வரும். அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த லாங்குவேஜ் கத்துப்பாங்க. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அந்நிய மொழிகள்லாம் பேசுவாங்க. கான்செப்ட் ஓகேவா? 5ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஆன்மீகம். 5ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் ஆன்மீகம். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் ஆன்மீகம் இல்லை. அப்போ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் தாய்மொழி இல்லைன்னு சொல்லக்கூடாது, தாய்மொழி இருக்கு. இதை தவிர்த்து அந்நிய பாஷைகள் பேசுவாங்க. பேச்சில் பிரச்சனை. அப்படியே என் ஜாதகத்தை திருப்புங்க. அப்படியே என்னுடைய ஜாதகம் திருப்புங்க. திருப்புனீங்களா?
இப்போ வந்து என்னுடைய சொல்லுங்க ஜாதகத்துல சார். என் ஜாதகத்துல ஊமை ராசி எது? கடகம் சார். கடகம். கடகம். அந்த கடகம். கடகத்துல வந்து யாரு இருக்கா? பாவிகள் இருக்கா? சனி சனி பகவான். பகவான் இருக்காரு சார். ராகு தொடர்பு சார். ஓகேங்களா? சுகவானந்த் சார், நீங்க மைக் ஆன் பண்ணாமே அந்த ஆக்ஷன் காட்டும் போது இங்க ஊமை படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒண்ணு பேச நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகேவா? இல்லைங்க, இப்போ அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி, ஊமை ராசி. அது வந்து வாக்குஸ்தானமா 2ஆம் இடமா பேச்சா? எஸ் சார். ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா Yes. ஆமா சார். ஓகேவா? ஆமா. 2ஆம் இடம் பேச்சு. இங்க சனி பகவான் இருக்காரா? இருக்காருங்க ஐயா. 2ஆம் அதிபதி சனி பகவான் பாக்குறாரா? பாக்குறாருங்க ஐயா. அங்க 2ஆம் இடம் வந்து பாதிக்கப்படுதா? பாதிக்கப்படுதுங்க ஐயா. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பேச்சுக்கான கிரகம் புதனா? ஆமாங்க ஐயா. 6ஆம் அதிபதி செவ்வாய் பார்க்கறா? 4ஆம் பறைய பார்க்கறா? பாக்குறாருங்க ஐயா. ஏங்க எனக்கு பேச்சே வராதீங்க. எனக்கு பேச்சே வராதுங்க. எனக்கு பேச்சே வராது. பேசவே மாட்டேங்க. ஏன் என் ஜாதகத்தை போட்டு லைவா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, உங்க ஜாதகத்தை நீங்க போட்டா நான் சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு பாதிக்கும் இல்லையா? மனசு பாதிக்கும் இல்லையா? ஓகேங்களா? என் ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். எனக்கு பேச்சே வராது. ஏன் சார் பேச்சு வருது? 3ஆம் இடத்தின் அதிபதி அங்க இருக்க சூரியன் இருக்கான் பாருங்க. மாற்றம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதி இருக்காரா? இருக்காருங்க ஐயா. அங்க புதன் பகவான், பேச்சுக்கான கிரகம் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கானா? அவன் பாகிஸ்தானத்தை பாக்குறானா? காலப்போக்குல மெல்ல மாறும். எனக்கு பேச்சே வராது. கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. சார் சொல்லுங்களா சார்? கங்காதரன் அண்ணா எப்படி இருக்கு? ஆமா, ஸ்டார்டிங்ல வந்து பேச்சு வந்து வராது. லைட்டா அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. திக்கு. ஸ்டாமினர் பிரச்சனை. ஆமா. அப்போ இருந்துச்சு. சுய முயற்சியில அது வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு அளவுக்கு. புரிஞ்சுதா புரியலையா? இந்த கிரகங்கள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். இது உங்க ஜாதகத்தை போட்டு என்ன சொல்ல முடியாது. உங்களுக்கு சொன்னா மனசு வலிக்கும். ஊமை ராசிகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப 2ஆம் அதிபதி கடகத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருந்தாலோ, புதன் பாதிக்கப்பட்டாலோ பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அது மாறுமா சார் அப்படின்னு சொன்னா 3ஆம் இடத்தின் அதிபதி அங்க தொடர்பு இருக்கு அப்படின்னா மாறிவிடும். நீங்க தைரியமா சொல்லுங்க. எப்ப சார் மாறும் அப்படின்னா அது தசாபுத்தி அடிப்படையில மாறும். எப்படி? சூப்பரா ஓகே சார். சூப்பர். சூப்பரா சார், நம்ம கையில எதுவுமே கிடையாது. கிரகங்களுடைய மத்த செயல்பாடுகள் தான் இது. ஐயா புரிஞ்சுதா? தெய்வமே புரியுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. புரிஞ்சுதுங்க ஐயா. புரிஞ்சுது. இது போல வெளிப்படையா சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும்? உங்களுக்கு தாங்க ஐயா இருக்கு. ரைட். இப்போ இன்னொரு கட்டம் போடுங்க. இன்னொரு கட்டம் போடுங்க புரிதலுக்கு. சரவணன் சார் புரியுதா? புரியுதா? என் ஸ்கிரீன் முன்னாடி இருக்கீங்க, அதனால கேக்குறேன். புரியுதா? தெரியுதா? அறியுதா? சரி போடுங்க. கட்டம் போட்டீங்களா? ஐயா போட்டாச்சுங்க ஐயா. போட்டாச்சு. லக்கணம் கும்ப லக்கணம். கும்ப லக்கணம். இங்க வந்து 2ஆம் அதிபதி யாரு? குரு. குரு பகவான். இந்த குரு பகவானை தூக்கி வந்து செவ்வாய் வீடான விருச்சிகத்துல போடுங்க.
விருச்சகத்தில் குரு பகவான். போட்டேலா? போட்டேலா? போட்டாச்சுங்க சார். 5 வயசு ஆகுது இந்த குழந்தைக்கு, இன்னும் பேச்சு வரல. 2ஆம் அதிபதி 5 வயசு ஆகுது இந்த குழந்தைக்கு, இன்னும் பேச்சு வரல. 2ஆம் அதிபதி ஊமை ராசியான அது விருச்சிக ராசியில இருக்கு. கால புருஷன் 8 கூடியவன் ராசியில இருக்கு. அந்த லக்னத்துக்கு 10 தான். ஆனா அது ஊமை ராசி. கரெக்டா? ஊமை ராசியில் 2ஆம் அதிபதி இருந்தால் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு போடுங்க. இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கேளுங்கள். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அந்த பேபி ஃபியூச்சர் வாய்ஸ் கேட்கல. இது பிரேக் ஆகி வருது. யார் பேசுறா? அந்த பேபி இப்போ போட்டிங்களா லாஸ்டா ஒரு கட்டம் சார். ம். கிரகங்கள் சேஞ்ச் ஆனா வந்து அப்புறமா ஃபியூச்சர்ல பேசுவாங்களா? அது அந்த ஜாதகத்தை போட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுவரை அந்த குழந்தைக்கு வந்து பேச்சு வரல. அந்த பேச்சு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானே அது 2ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கு பாருங்க. 2ஆம் வீட்டை வலுப்படுத்து பாருங்க. இவர் 5ஆம் பார்வையா வந்து பாக்குறாரா? 5ஆம் பார்வை. அப்ப 5ஆம் பார்வை. தன் வீட்டை தானே பார்த்தா அந்த வீடு வலுப்படுதா இல்லையா? வலுப்பெறுதுங்க. கண்டிப்பாக பேச்சு வரும். லேட். அந்த ஊமை ராசி லேட். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். அந்த பாதிப்பு ஓகே ஓகே ஓகே. மீண்டு வரணும். உணரணும். ஜாதகத்தை உணரணும். ரசிக்கணும். ருசிக்கணும். சாம்பார் போட்டு வாரி அடிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா மென்னு அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு உள்ள அடி மெல்லமா இறக்கணும். ஓகேவா? குடும்பம் டைட்டில் கொடுங்க. குடும்பம் 2ஆம் வீட்டுல குடும்பம் டைட்டில் கொடுங்க. 2ஆம் பாவத்தை 2ஆம் பாவத்தை கிளியரா படிக்க போறோம். இதுவே ஒரு 16 17 நாள் கிளாஸ் போகும். ஓகேங்களா? லக்ன பாவத்தை எப்படி படிச்சீங்களோ அதே போல 2ஆம் இடத்தை தரமா படிச்சிருங்க. படிக்கும் போதே புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஸ்பீடா சொன்னால் ஸ்டாப் பண்ணுங்க. மெல்லமா சொல்றேன். புரியுதுங்களா? எழுதுவதற்கு சில டைமிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் வந்து கொடுக்குறேன். பாயிண்ட் எழுதிங்க. நீங்க எந்த புக்ல தேடினாலும் கிடைக்காது. ஜெயராம் சார் உண்மையா? கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. ரைட். குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றது யாரு? 2ஆம் பாவம். இந்த சூரிய பகவான் தான் இதுக்கு பொறுப்பேற்கும். சூரிய குடும்பம் சொல்றோமா, சந்திர குடும்பம் சொல்றோமா? சூரிய குடும்பம். சூரிய குடும்பம். குடும்பம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருமணம் ஆகுமா ஆவாதான்னா குடும்பம் இவனுக்கு சீக்கிரம் அமையுமா அமையாதான்னு 2ஆம் பாவத்தை பாக்குறமா பாக்கலையா? இவனுக்கு குடும்பம் அமையுமா? இவனுக்கு குடும்பம் தனி குடும்பம் அமையுமா? குடும்பத்தை விட்டு பிரிவானா? குடும்பத்தோட சேர்ந்து இருப்பானா? தாய் தந்தையோட சேர்ந்து இருப்பானா? குடும்பம் அப்படின்னா என்ன? தாய் தந்தை அப்பா அம்மா மகன் மாமன் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது கூட்டு குடும்பம். சூரியன் குடும்பம். சூரியனுடைய சுற்றித்தான் அனைத்து கிரகங்களும் குடும்பம். சூரிய குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ குடும்பம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் பொறுப்பேற்கிறார். அப்போ இங்க சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பேற்குது அப்படின்னு மீனிங். கரெக்டா?
இவருக்கு வந்து குடும்பம் சீக்கிரம் அமையுமா, குடும்பம் வந்து பார்த்தா பிரச்சனை இருக்கா, ஃபேமிலி பிரச்சனை இருக்கா அப்படின்னு இரண்டாம் வீட்டுல பாதிப்பு இருந்தால் இங்க சூரியன் பாதிக்கப்படக்கூடாது. இரண்டாம் வீடு பாதிக்கப்பட்டால் சூரியன் பாதிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே போடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டுல என்ன இருக்கு, ஃபேமிலி மெம்பர் எல்லாம் எழுதி வைக்கிறாங்களா? புதிய குடும்ப உறுப்பினர்கள் வருகை இரண்டாம் பாவம். புதிய குடும்ப உறுப்பினர்கள் வருகை. ஒரு குழந்தை புதுசா பிறக்குது, என் குடும்பத்துக்கு மருமகன் மருமகள் வராங்க அப்படின்னா அது இரண்டாம் பாவம். குடும்பத்தை விட்டு பிரியறாங்க அப்படின்னு சொன்னா அது எட்டாம் பாவம். போட்டீங்களா? இரண்டில் பாவிகள், இரண்டில் பாவிகள் இரண்டாம் அதிபதி பலம் குறைவது. இரண்டில் பாவிகள் இரண்டாம் அதிபதி பலம் குறைவது. இரண்டில் பாவிகள் இரண்டாம் அதிபதி பலம் குறைவது. தாமத குடும்பம், குடும்பம் எப்படி அமையும்? தாமதமா அமையும். இரண்டாம் வீட்டோட சனி தொடர்பு இருந்தா என்ன அர்த்தம்? ஃபேமிலி லேட். ராகு கேதுக்கள் இருந்தால் லேட். தாமத குடும்பம். அல்லது காதல் திருமணம் அப்படின்னா ஏன்? இந்த பாருங்க, ஏன் காதல் திருமணம் ஏன் சார் சொன்னீங்க? டக்குன்னு குடும்பம் சொன்னீங்க, காதல் திருமணம் ஏன் சார் சொன்னீங்க? குடும்பத்திற்கு ஒத்து வராத குடும்ப உறுப்பினர்களுக்கு மனசு பாதிக்கப்படக்கூடிய அந்த செயல்களை அந்த பாவிகள் செய்யும். இப்போ உங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருடைய திருமணத்தை வந்து செஞ்சுட்டு வந்துடுது, காதல் திருமணம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுல போயிட்டு ஹாப்பியா வந்து மருமகனே மருமகளே வா வா அப்படின்னு ஆர்த்தி எடுப்பீங்க. எடுத்த உடனே இல்ல என்ன பண்ணுவீங்க? ஆர்த்தி எடுப்பீங்களா? நான் சோறூட்டி பாலூட்டி தேனூட்டி படி மேல தாளாட்டி வளர்த்தனே படுபாவி, இப்படி பண்ணிட்டு வந்தாலே இன்னும் வயிறு எரியுமா எரியாதா? பெத்தவனு வயிறு எரியுமா எரியாதா? குடும்பம் சற்பீங்களா இல்லையா? நல்லாவே இருக்க மாட்டேன், போயிடுவேன், நாசனமா போயிடுவேன். கோர்ட்டு கேஸ் அடி தடி வெட்டு குத்து நடக்குமா நடக்காதா? இது இரண்டாம் வீட்டுல பாவிகள் செய்யும். இது எப்படி? அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செய்யும். ஐயா புரிஞ்சுதா? தூங்கிட்டீங்களா? இல்ல நாளைக்கு கிளாஸ் நடத்துறீங்களா? புரியுது சார். புரியுதுங்க சார். அந்த ஃபீட்பேக் சீரியஸ், நீங்களா ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு தூக்கமா வருது. ஓகேங்களா? காதல் திருமணம் செய்த குடும்பம் அல்லது பிரிந்து வாழ்ந்த குடும்பம் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாம் வீட்டில் பாவிகள் அல்லது பலம் குறைவு. பிரிந்து வாழ்ந்த குடும்பம். ரேஷன் கார்டை அடிக்கடி மாற்றுவது. இல்லைன்னா அந்த ரேஷன் கார்டு இந்த தெருவுல இருந்த சார், இந்த தெருவுக்கு அந்த ரேஷன் கடை, அந்த தெருவுக்கு இந்த ரேஷன் கடை, அந்த ஊருக்கு இந்த ரேஷன் கடை, இந்த ஊருக்கு இந்த ரேஷன் கடை, அந்த நாட்டுக்கு இந்த ரேஷன் கடை, இந்த ஊருக்கு இந்த ரேஷன் கடை, இப்படி ரேஷன் கடையை மாத்துறது. எந்த வகையில பிரச்சனை வருது பாருங்க. இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டால், சூரியன் பாதிக்கப்பட்டால், சூரியன் பாதிக்கப்பட்டால், இரண்டாம் வீட்டுல பாவிகள் இருக்கு அல்லது இரண்டாம் வீடு பலம் குறையுது, சூரியனும் பாதிக்கப்படுது. இரண்டாம் வீட்டில் நல்ல கிரகம் இருந்தால் போடுங்க. இரண்டாம் வீட்டில் நல்ல கிரகம் இருந்தால் அல்லது இரண்டாம் அதிபதி நல்ல ஸ்தானங்களில் இருந்தால், நல்ல இடங்களில் இருந்தால், இரண்டாம் அதிபதி நல்ல
இரண்டில் நல்ல கிரகம் அல்லது இரண்டாம் வீட்டுல நல்ல கிரகம் இருக்கு அல்லது இரண்டாம் அதிபதியோட நல்ல கிரகங்கள் இருக்கு. இரண்டாம் வீட்டுல நல்ல கிரகம் இருக்கு, இல்லைன்னா இரண்டாம் அதிபதி கூட நல்ல கிரகங்கள் இருக்கு. நல்ல குடும்பம் உண்டு, பிரிந்தாலும் ஒன்று சேருவார். பிரிந்தாலும் ஒன்று சேருவார். அப்படியே என் ஜாதகத்தை திருப்புங்க. அப்படியே என் ஜாதகத்தை திருப்பு. ஏன்னா என்னோட ஜாதகத்தை இரண்டாம் வீட்டுல பாவிங்க இருக்காங்க. இரண்டாம் வீட்டுல சனி பகவான். சூரியன் பாதிக்கப்படுதா? குடும்பத்தை விட்டு 15 வருடங்கள் பிரிந்திருந்தேன். குடும்பத்தை விட்டு 15 வருடங்கள் பிரிந்து இருந்தேன். தாய் தந்தை பிரிந்து இருந்தேன். அது சனி பகவான் செய்தது. எப்படி சார் ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னு கேள்வி வருமா வராதா? அந்த சனி பகவான் லக்னத்திற்கு பாக்கியாதிபதி. அந்த லக்னத்திற்கு பாக்கி 8 கூடியவன் அவனே பாக்கியஸ்தானத்தின் அதிபதி. கரெக்டா? அந்த பாக்கியஸ்தானத்தின் வேலையும் அவனே தான் செய்யணும். குடும்பத்தையும் பிரிச்சான், மறுபடியும் குடும்பத்தை ஒன்றாகவும் சேர்த்தான். இது எப்படி இருக்கு? புரியுதா? அறியுதா? தெரிஞ்சுதா? புரியுது. புரிஞ்சா சூப்பரு. ஓகேங்களா? அப்போ இரண்டாம் இடத்துல பாவிகள் இருந்தா சூரியன் பாதிக்கப்பட்டா என்ன அர்த்தம்? வலது கண் தொடர்பான பிரச்சனை, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். இப்ப வருமானத்துக்கு வர போறோம். ரைட். அப்ப நம்ம பார்ப்போம். வருமானம்னா சூரியன் இருந்து அரச வருமானம் வருமா? புரியுதா? ஒன்னொன்னா வருவோம். இப்ப குடும்பம். இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரிவினைக்கு 8ஆம் பாவம், மீண்டும் சேர்ந்ததுக்கு 9ஆம் பாவம். புரிஞ்சுதா புரியலையா? ரைட். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. அடுத்தது போலாம். சார் கண்ணாடி போட்டா வருமானம் குறைவா? இது கண்ணாடி போடணுமா? கண்ணாடி போட்டா வருமானம் குறைவா சார்? கண்ணாடி வருமானம் குறையாதா? குறைவா சார் கேட்டேன். குறையுமான ஏதாவது புரியுதா? மற்றவர்களுக்கு ஏதாவது புரியுதா? சவுண்டு உங்க சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணாடி போட்டா வருமானம் கம்மியா அப்படின்றாரு. இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா வண்டி போவன்றாங்கல்ல, அது போல கண்ணாடி அணிந்தால் கண்ணா சரியாகுமே ஒழிய வருமானத்துக்கான கிரகம் சுக்கிரன், குரு பகவான் 2, 5, 8, 11 இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ அது கண் பிரபா நீங்க கண்ணாடி போறீங்க அப்படின்னு சொன்னாவே சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கோம், பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஏன் சார் 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சனி பகவான் இது பாவிகள் இருக்காங்க, கண்ணு அந்த தொடர்பான பிரச்சனை வரலையே அப்படின்னு கேட்கலாம். இங்க சுக்கரன் நல்லா இருக்காரா இல்லையா? எனக்கு லக்னத்துல சுக்கரன் இருக்கானா? ஆமா சார். சுக்கரன் பார்வை நல்லா இருக்கு எனக்கு.
எப்பயாவது ஏதாவது பிரச்சனை இருந்தா எனக்கு கண்ணு வலது கண்ணு மட்டும் உஷாரா பாத்துக்கணும், நானு அடிபடாம பாத்துக்கணும். இப்ப புரியுதா? வலது கண் அடிபடாம பாத்துக்கணும். ஏதாவது ஒரு இது இல்ல, சேஃப்டியா வச்சுக்கணும். ஓகேவா? எப்ப அடிபடும் கேக்க சார் சந்திரனும் பாதிக்கப்படுறது சார், சந்திரனும் பாதிக்கப்படுறதில்ல சார், லெஃப்டும் பார்க்கணும். ஐயா, லெஃப்ட் ரைட் கண்ணு தொடர்பான பிரச்சனைகளை கொஞ்சம் பாத்துக்கணும். எப்பயாவது ஒருடைய ஏதாவது பிரச்சனை வருதுன்னா கண்ணு வந்து சேஃப்டியா வச்சுக்கணும். கண் பார்வை நல்லா இருக்கும். கரெக்டா? எல்லாத்துக்குமே ஒரே வீட்டோ பவர், ஒரே குண்டு, இந்த பட்டன் மாதிரி ஒரே குண்டு. 3ஆம் இடம் மாற்றம். எந்த பிரச்சனை வந்தா மாறிடும். இந்த மாற்றம் ஒண்ணு இருக்கு, மாற்றம் ஒண்ணு இருக்கு. 3ஆம் இடம் புதன், புதன் மாற்றம். இப்படி 3ஆம் இடத்தின் அதிபதி எந்த வீட்டோட இருக்கோ அத்தனை மாறிடும். 3ஆம் வீட்டின் அதிபதி 6ஓட, 3ஆம் வீட்டின் அதிபதி இவர் 8ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுங்க. சார் பெரிய விபத்து வந்து சார், அப்படியே மாறிச்சு சார், நான் தப்பிச்சிட்டேன் சார். ஒரு பெரிய வழக்கு வந்து சார், நான் தப்பிச்சிட்டேன் சார், கடைசி நிமிஷம் நான் வந்து மாறிட்டேன் சார். அந்த வழக்கு, விபத்து, சர்ஜரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாடோட போயிடும். இது எப்படி இருக்கு? சூப்பரா? சூப்பருங்க ஐயா. சூப்பர் சார். ரைட். இப்போ அடிப்படை கல்வின்னு போடுங்க. அடிப்படை கல்வி 2ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா +2 வரை அடிப்படை கல்வி போடுங்க. அடிப்படை கல்வி. ஐயா வருமானம் டைட்டில்னு சொன்னீங்க ஐயா. சரி போடுங்க. வருமானம் டைட்டில் போடுங்க. ஒன்னொன்னா பாத்து எல்லாமே தான் பார்க்க போறோம். உங்களுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். போடுங்க, வருமானம் போடுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வருமானம். அந்த வருமானத்தை வைத்து தான் தன்னுடைய அந்தஸ்து வந்து சொல்லுது. தனக்கு வரக்கூடிய ஜீவனம் எப்படி வருது? 10ஆம் இடம் ஜீவனம், 6ஆம் இடம் உத்தியோகம். 6ஆம் இடத்தின் மூலமாக அவங்களுக்கு ஜீவனம் வருதா? 10ஆம் இடத்தின் மூலமாக இவருக்கு வருமானம் வருதா? 2, 6, 10 இது ஒரு திரிகோணங்கள். அப்போ இவருக்கு அரசு வருமானம் வருதா, தனியார் வருமானம் வருதா, குறைந்த ஊதியம் வருதா, அதிகப்படியான ஊதியம் வருதா, ஒருவர் வருமானமா, 2 வருமானமா, ஓகேங்களா? 2 வருமானமா, தன்னுடைய பார்ட்னரும் வந்து வருமானம் செய்யுமா, அல்லது எந்த காலத்தில் வருமானம் தடைபடும், எந்த காலத்தில் வருமானம் பெருகும், இவர் வேலைக்கு போனா அதிக சம்பளமா, குறைந்த சம்பளமா, அப்படின்னு சொல்லக்கூடியது வருமானம் ஸ்தானம் அல்லது 2ஆம் இடம். ஐயா புரிஞ்சுதா? இப்ப போடுங்க. இப்ப போடுங்க வருமானம் டைட்டில் போடுங்க. அரசு வருமானம், அரசு வருமானம். குலத்தொழில் எங்க குடும்பமா நாங்க செய்யறோம் சார், எங்க ஃபேமிலியா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். குலத்தொழில் அல்லது வாரிசு தொழில். என்னுடைய தந்தை செய்யறது நான் செய்யறேன். நான் வந்து அரசு நிறுவனமா இருக்கட்டும், நம்முடைய ஃபேமிலி என்னுடைய நாங்க கடை வச்சுட்டு இருந்தோம், அதை நாங்க அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாரிசு தொழில், வாரிசு தொழில் மூலமான வருமானம். இளம் வயசுலயே வருமானம், இளம் வயதிலேயே வருமானம். எங்கிலேயே இப்பெல்லாம் யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு பையனே வருமானம் பார்த்தாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டான். 10 வயசு பையனே வருமானம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். சின்ன வயசுலயே வருமானம், அவனே கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த இளம் வயதிலேயே வருமானம். இதெல்லாம் 2ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது. இத பாருங்க, 2ஆம் பாவத்தோட 5ஆம் பாவத்தின் அதிபதியோ 8 11ஆம் அதிபதியோ தொடர்பு இருந்தால் பெரிய வருமானம் வரும். புரிஞ்சுதா? தெரியுதா? 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க இங்க பாருங்க, 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலே பெரும் பணம் உண்டு. 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலே பெரும் பணம் உண்டு. அடிச்சு சொல்லுங்க. எப்ப சார்? உடனே வருமா? ஏன்? காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான்.
இரண்டாம் வீட்டுல உட்கார்ந்தா அவன் எட்டாம் வீட்டை பார்ப்பானா? எட்டுன்றது பெருந்தனம். பாவிகள் குயிக்கா பணம் கொடுக்கும், சுபர்கள் ஸ்லோவா கொடுக்கும். நேரம் காலம் மெதுவா 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 கொடுக்கும். யோ நீ குடுக்கத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுயா போயா அப்படின்ற மாதிரி இருக்கும். பாவிகள் பெருந்தனத்தை குயிக்கா கொடுத்துரும். ஓவர் நைட்ல ஒப்பாமா லெவலுக்கு வந்துரும். இப்ப சொல்லுங்க சார், எனக்கு இரண்டாம் வீட்டுல 3 பாவிகள் இருந்தா நல்லது சார், உங்களுக்கு தோணுதா? ஒரு பிளஸ் உண்டு, ஒரு மைனஸ் உண்டு. ஒரு பிளஸ் உண்டு, ஒரு மைனஸ் உண்டு. இரண்டாம் வீட்டுல பாவிகள் இருந்தா விரைவில் வருமானம், தனம் சீக்கிரமா வரும். புரிஞ்சுதா? யாரு 11 பாக்குறீங்க? யாரு 20 ரூபாய் நோட்டை மடிச்சு வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வசம்பு வச்சு வந்து பச்சை கரும்பூரை வச்சு வந்து அந்த தெய்வத்தை வணங்குறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனுடைய மகாலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ண சொன்ன 27 நட்சத்திரங்களை சொல்லி அந்த குங்குமத்தை டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நெற்றில இட சொன்னேன். இதெல்லாம் ராஜதந்திரம். எத்தனை பேர் பண்றீங்கன்னு தெரியல. ஓகே, இப்ப வருமானம் சரி. அந்த வருமானம் உள்ளூரிலா அல்லது வெளியூரிலா போடுங்க. அந்த அந்த வருமானம் உள்ளூர்ல, சார் எனக்கு உள்ளூர்லயே வருமானம் வருமா, நான் வந்து வெளியூர்ல போய் வருமானம் கிடைப்பனா, நான் இந்த இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் தூர இடத்துக்கு போயிடுவேனா, தாய் தந்தை பிரிஞ்சு வாழ்வனா? உள்ளூரில் வருமானமா அல்லது வெளியூரில் வருமானமா? நான் தாய் தந்தையை பிரிஞ்சு வெளிநாட்டுல போய் வருமானத்தை செய்வனா அப்படின்னு சொல்றது இது. சிலர் குறைவான ஊதியத்துக்கு சேர்ந்து பிறகு அதிக வருமானம் செய்வது. சார் நான் ஆரம்பத்துல ரொம்ப கம்மியான சேலரி போனேன் சார், இப்போ நல்ல சேலரி சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது குறைவான ஊதியத்துக்கு சென்று அதிக வருமானத்தை செய்வது. மேற்கண்ட அனைத்தும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தை பொறுத்தது. மேற்கண்ட அனைத்தும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தோடையும் இரண்டாம் அதிபதியோடும் தொடர்புள்ள கிரகங்களை பொறுத்தது. போடுங்க. மேற்கொண்ட அனைத்தும் இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் இடத்தோட தொடர்புடைய கிரகங்களை பொறுத்தது. அது ஒன்னொன்னா இப்ப பார்க்க போறோம். இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தா என்ன, இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா என்ன, அது எதன் மூலமா வருமானம் வரும் அப்ப பாத்துருவோம். டீட்டெயிலா பாத்துருவோம். இப்ப எப்படி வருமானம், இந்த இரண்டாம் பாவத்தினுடைய அதனுடைய ஆரம்ப கிளாஸ், இது அறிமுக கிளாஸ். இன்னைக்கு இரண்டாம் பாவம் இப்படி என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். பொதுவாக இரண்டாம் அதிபதி பலம் பெறுவது. பொதுவாக இரண்டாம் அதிபதி பலம் பெறுவது இரண்டுக்குடையவன் 1, 5, 9, 11 இருப்பது. இரண்டுக்குடையவன் 1, 5, 9, 11 இருப்பது. இரண்டாம் அதிபதி பலம் பெறுவது இரண்டாம் அதிபதி 1, 5, 9, 11 இருப்பது, அல்லது அந்த அதிபதிகளோட இணைவது, இல்ல அந்த அதிபதிகளோட ஜாயிண்ட் ஆவது. அது பார்வையா இருக்கலாம், சேர்க்கையா இருக்கலாம். நல்ல பொருளாதாரம் உண்டு. அப்படியே என் ஜாதகத்தை திருப்புங்க. நான் வந்து மைனஸுக்கு மட்டும் சொன்னேன்ல, இப்ப பிளஸுக்கு வாங்கம்மா, வாமா இப்ப வாமா, நீ இப்ப வாமா, அப்படியே என் ஜாதகம் திருப்புங்க. பாத்தீங்களா? இரண்டாம் இடத்துல யார் இருக்கா? சூரியன். காலத்துக்கு 5 கூடியவன், காலத்துக்கு 10, 11 கூடியவன் இருக்கானா? 2, 5, 8, 11 இது வந்து வருமானவனுடைய பணபரஸ்தானங்கள். அப்போ இரண்டாம் இடத்தை சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கானா? அவனே 8 கூடியவனா? பாருங்க, இரண்டாம் இடத்துல 8 கூடியவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனே பாக்கியாதிபதியும் கூட. அவன் 8ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கானா? பாக்குறானா? இரண்டாம் அதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானா? ஆமா சார். அவன் 5ஆம் வீட்டை பாக்குறானா?
பார்க்குறேன் சார். 2, 8, 5, 11 தொடர்பு வந்ததா? வந்துச்சு. வருதுங்க. ஆ, நல்ல பொருளாதாரம் உண்டு. புரியுதா? அதற்காக நான் கோடீஸ்வரன் எல்லாம் கேட்காதீங்க. ஜீவனத்துக்கு குறையில்லாம இருப்பேன். என்ன அர்த்தம்? ஜீவனத்திற்கு குறையில்லாம குறையில்லாமல். வயிற்றுக்கும் சட்டை போடக்கூடிய சட்டைக்கும் வயிற்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறைவில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நெகட்டிவ் உண்டு, ஒரு பாசிட்டிவ் உண்டு. ஒரு கெட்ட கிரகங்கள் 2ஆம் வீட்டுல இருந்தால் அங்க என்னென்ன நெகட்டிவ், பணபரஸ்தானங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். புரிஞ்சுதா புரியலையா? ஐயா புரியுதா? ரைட். நாளைக்கு நாம அடிப்படை கல்வியும் பழக்க வழக்கமும் பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா தொடங்கிடுவோம். இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் நிப்பாட்டுவோம். சரியா?